ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். இன்னைக்கு நாம் பேசவிருப்பது டிராகன் அப்படிங்கிற படத்தை பற்றி தான். நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். சீரியஸாக சொல்ல போனால் பிரதீப் பிரதருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு நான் சொல்லலாம். ஆக்சுவலாக அவருடைய மூவிஸ் இந்த கோமாளியானாலும் சரி, இந்த லவ் டுடே ஆனாலும் சரி, இது எல்லாமே இந்த காலத்து இளைஞர்களுக்கும் இந்த காலத்து பசங்களுக்கும் பர்ஃபெக்டாக பொருந்துறது மாதிரி, பிடிக்கிறது மாதிரி எடுக்கிறாப்புல. அப்போ கண்டிப்பாக எப்படினாலும் படம் சக்ஸஸ் ஆகும். லவ் டுடே கூட எனக்கு அந்த அளவுக்கு இது இல்லை. கோமாளியில் கூட சில கருத்துக்களை வச்சுருந்தாரு. ஆனால் லவ் டுடேல பெரிய அளவுக்கு எனக்கு கருத்துக்கள் இருந்த மாதிரி தெரியல. ஆனால் இந்த டிராகன் மூவி எல்லா பசங்களுக்கும், இப்போ உள்ள பசங்களுக்கு, முக்கியமாக இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல ஒரு கருத்தான ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. படம் உண்மையிலேயே வேற லெவல். எனக்கு நான் கொஞ்ச நாட்களில் இப்போ இடையில பார்த்த படங்கள்லேயே ஒரு கருத்தான படம் அப்படின்னா இதை சொல்லலாம். நல்ல ஃபன்னாக இருந்துச்சு, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் தேவையான கருத்து. எத்தனை பேர் உணர்ந்து பார்த்தாம்னு தெரியல. உணர்ந்து பார்த்துருந்தோம்னா அது புரியும். என்னை பொறுத்தவரைனா அதை எப்படி ஒரே விளக்கத்தில் சொல்லலாம்னா, அந்த படம் ஃபுல்லாக டிராகனாக ரன் ஆகிற அந்த பிரதீப் கடைசியாக ஒரு மனுஷனாக மாறுறான். இதுதான் அந்த படத்தோடைய கதைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம காலகட்டத்தில், நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரி டிராகன்ஸ் தான் எக்கச்சக்கமாக சுற்றிக்கிட்டு இருக்கு இன்றைய காலகட்டத்தில். அதான் உண்மை. அந்த டிராகன்ஸ் எல்லாம் அந்த படங்களை பார்த்தா மனுஷனாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தவறு செய்யாதவன் மனுஷன் இல்லை, தவறு செய்யாத மனுஷன் இல்லை, தவறை திருத்திக்காதவன் மனுஷனே இல்லை அப்படிங்கிறத அந்த படத்தோடைய கருவாக நான் பார்க்குறேன். படம் ஃபுல்லாக டிராகன்கிறது யாருக்கும் கட்டுக்கடங்காத ஒரு காட்டுத்தனமான ஒரு மிருகம். அப்படித்தானே? எப்போ பார்த்தாலும் அது பார்க்குறவங்க மேலெல்லாம் உமிழ்ந்து நெருப்பை கக்கி கொண்டுட்டு போயிடும். இன்றைய காலத்து இளைஞர்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கரெக்டாக வச்சுருக்காரு. எப்படி இருக்கான்னா, பெரியவங்களாம் மதிக்கிறது கிடையாது. கெட்ட வார்த்தையில் தான் சரளமாக பேசுகிறதே. இங்கிலீஷில் பேசுகிறானோ வேறு மொழியில் பேசுகிறானோ கெட்ட வார்த்தையில் சரளமாக பர்ஃபெக்டாக பேசுகிறான். அப்பா அம்மா அது ஒரு பொருட்டாகவே எடுக்கிறது இல்லை. எங்கள் அப்பனா அங்கே தான் கிடப்பான், அங்கே தான் கிடப்பான், எங்கள் அம்மா வேலை சொல்லி இல்லை அப்படின்னு இப்படி தான் பேசுகிற பசங்களை இன்றைக்கி நான் அதிகமாக பார்க்குறோம். அதாவது 90% ஆஃப் இளைஞர்கள் பசங்க இப்படி தான் இருக்காங்க. இந்த படத்துலேயே அது காலேஜ் லைஃப்பில் தான் டிராகனாக இருக்கிறத காட்டுறான். ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் காலேஜ் லைஃப்லாம் அப்படி பார்க்கண்டான். கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லேருந்தே பசங்க அப்படி தான் இருக்கானுங்க. 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லேயே கடுக்குன்னு மண்டே ஒரு கிடுக்கு விட்டு ஒரு வித்தியாசமான இது வாத்தியாரை பார்த்தா அவன் கிடக்கான் மயிராண்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இன்னைய காலத்து இளைஞர்கள் ஸ்கூல் லைஃப்லேயே இருக்காங்க. சின்ன வயசுலேயே முதிர்ந்து நாங்கள் தான் பெரிய பிஸ்தாஸ், நாங்கள் யாருக்கும் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, யார் பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு மிஞ்சினது யாரும் இல்லை, படிப்பும் மண்ணாங்கட்டினா வேலை கிடையாது, சும்மா எழுதிட்டு போவோம்டா, இப்படி தான் இருக்கிறாங்க. அந்த படத்தில் டிராகனாக இருந்ததுனால குறுக்கு வழி கரெக்ட், அதையும் முதல் சொல்லிடலாம். குறுக்கு வழியில் எப்படி முன்னேறலாம், இப்படி கண்ட மணிக்கு இருந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முன்னேறலாம்டா, நல்லா சம்பாதிச்சிடலாம்டா, ஆன்லைன் கேமிங் இருக்குது, ஆன்லைனில் காசு சும்மா நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறான், தாரான், எவனையாவது ஏமாற்றி பிழைக்கலாம், எத்தி பிழைக்கலாம், அவன்கிட்ட இருந்து இதை அடிக்கலாம், இவன்கிட்ட இருந்து இதை அடிக்கலாம், இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம், இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் குறுக்கு வழிகளை தேடுற டிராகன்ஸாக தான் நாம் இன்னைக்கு நம்ம சமுதாய பசங்களை அதிகமாக பார்க்க முடியுது. ஸோ இப்படி இருந்தால் வருங்காலம் அந்த டிராகன்ஸுக்கு எப்படிப்பட்ட ஒரு கஷ்ட காலமாக இருக்கும். எப்பவுமே நேர் வழியில் சம்பாதிக்கிறதும் நேர் வழியில் போகிறதுங்கிறது ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஜோன். அதுதான் லைஃபுக்கு ரொம்ப நல்லதும் கூட. மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, என்னதான் டிராகனாக இருந்தாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கும். அது கடைசி வரைக்கும் குத்திக்கிட்டே நம்ம கொண்டுக்கிட்டே இருக்கு நம்ம செய்கிற தவறுகளுக்கு. ஓகே, அதனால அந்த குறுக்கு வழியில் போகாமல் நல்ல வழியில் போனால் என்ன நடக்கும், குறுக்கு வழியில் போகும்போது என்ன நடக்குது, அதனால் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், அதுக்கப்புறம் எப்படி நல்லவனாக மாறி அந்த ஒரு கெத்தான ஒரு ஹாப்பியான லைஃபுக்கு ஒரு நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சி பணம் பொருள் அவன் நினச்சிருந்தா ஒரு செகண்டில் இந்த ஏமாத்துத்தன்மை அந்த தப்பை ஏமாற்றிக்கிட்டு யாருக்குமே தெரிய போகிறதில்ல, அவனா சொல்லாமல் யாருக்கும் தெரிய போகிறதில்ல, தப்பை இது பண்ணிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு என்னால் இன்னொருத்தனுடைய லைஃபு கெட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு அவன் மனுஷனாக மாறுறான். டிராகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து அவன் மனுஷனாக மாறுறான். இதுதான் நான் அதில் பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு காலத்து இளைஞர்கள் இவனை போட்டு தள்ளிட்டு நம்ம எப்படி முன்னேறலாம், இவனை போட்டு கொடுத்துட்டு நம்ம எப்படி முன்னேறலாம், இப்படி தான் நிறைய இருக்கிறாங்க. அதை நம்மளே இன்னைக்கு பார்க்குறோம்.
சமுதாயத்துல பெற்றோருங்கிறத இன்னொரு முக்கியமானது. பெற்றோர்கள் அப்படிங்கிறத ஒரு பொருட்டாவே இன்றைய காலத்து இளைஞர்கள் நினைக்க மாட்றான். ரொம்ப நானுமே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது சில பசங்க வருவாங்க, அக்கௌண்ட் போடும்போது உன்னுடைய அப்பா வயசு என்ன இருக்கும் தெரியாது, உங்கள் அப்பா எவ்வளோ சம்பாதிக்கும் தெரியாது, உங்கள் அப்பாவுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன தெரியாது. நான் கேட்பேன், உன்னுடைய டேட் ஆஃப் பர்த்தோ உன் பிறந்த நாளோ உங்கள் அப்பாவுக்கு தெரியலன்னு வச்சுக்கேன், நீ கோவப்படுவியா? ஆமா, பெரிய பிரளயமே நடந்துடும். ஏன் பிறந்த நாளா நீ ஞாபகம் வைக்கல, எனக்கு அன்னைக்கு நீ பாயாசம் வைக்கல, கறிச்சோறு வைக்கல, சண்டே நடத்திடுவான். ஆனால் உன்னை பெற்ற அப்பா அம்மாவுடைய பிறந்தநாளோ அப்பாவுடைய பிறந்தநாளோ தெரியுதான்னு கேட்பேன். மேக்சிமம் பசங்களுக்கு தெரியுதில்லை. ஏதாவது 1-2 பையன் தெரிஞ்சு வச்சுக்கிறான், அவனுக்கு நான் கை கொடுத்து பாராட்டுவேன். நமக்கு ஒன்றுன்னா துடிக்கிற இதயங்கள் வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸோட இதயம் தான். அந்த விஷயத்தையும் அந்த படத்தில் வந்து வேற லெவலில் காட்டியிருந்தாரு. அந்த படம் முடியும் போது சத்தியமாக நான் நல்ல சின்ன பிள்ளை மாதிரி நல்லா அழுதுட்டேன். ஏன்னா நான் அந்த படத்தில் எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணேன் அந்த படம் பார்த்து முடிக்கும் போது. சீரியஸாக எங்கள் அப்பா உடனே எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் பாச பிணைப்பு பயங்கரமாக இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. நானும் அவரும் சண்டை போட்டே தான் கிடப்போம். அவர் ஒன்று சொன்னால் நான் கேட்க மாட்டேன். எப்போ பார்த்தாலும் நொய் அவர் இருக்கும்போதெல்லாம் என்ன பண்ணேன்னா ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருந்தார். ரொம்ப நம்ம ஸ்கூல் இந்த போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், பைக் எடுத்துகிட்டு போகிறோம்னா ஹெல்மெட் எடுத்து அங்கே அதை பிடிச்சிடும் இதை பிடிச்சிடும், அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், கடுப்பாக வரும், கோபமாக வரும். ஆனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எப்போவாது ஏதாவது சொல்லி நமக்கு சண்டை வருதுன்ட்டு பெரிய அளவுக்கு நான் அதிகமாக பேச மாட்டேன். என்ன ஏதுன்னா கேட்டுப்பேன், ஏதாவது வேணா வாங்கி கொடுத்துப்பேன். இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அவர் போன பிறகு இப்போ எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் அவருடைய பிளேஸை எதாலையுமே அந்த அந்த இழப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மனுஷன் இருந்தார், அவருடைய கஷ்ட காலத்துக்காக அவர் பயிர் சேர்ந்துருந்தாருன்னா கூட மனசு ஆறி போயிடும் பார்த்துக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ராஜா பேரன் இன்னைக்கு சிரிச்சுட்டு உங்க கூட பாசிட்டிவாக பேசிட்டு இருக்கிற ராஜா பேரன் லைஃப்பில் கஷ்டங்கள் இருக்கான்னு கேட்டால் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன் நானும் ஒரு மனுஷன் தான், என் மனசுக்குள்ள சோகங்கள் இது மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியாது, நான் காட்ட மாட்டேன். எனக்கு பயங்கரமான ஃபீலிங்ஸ் உண்டு. லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது, சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்குது, நான் செய்யணும்னு நினச்சி செய்ய முடியாத கஷ்டங்கள் இருக்குது. எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே ஃபீலிங்ஸ் தோணிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஃபீலிங்ஸை நம்ம கஷ்டத்தினால நம்ம கூட இருக்கவங்க யாருக்காவது ஒருத்தர்கிட்ட நம்ம கொஞ்சமாக ஷேர் பண்ணணும்னு நினச்சா கூட ஷேர் பண்ணால் அவங்களுக்கு அது கஷ்டம் போயிருங்கிறதுக்காக நம்ம அதையும் ஷேர் பண்ணக்கூடாது. எப்போவுமே அந்த பாசிட்டிவ்லேயே போவோம் அப்படின்னு அப்படியே போய் எப்போவாது டவுன் ஆவேன், அப்பவும் மேலே அப்படியே வந்துகிட்டே இருப்போம். ஸோ என்னுடைய கஷ்டம் ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்குன்னு தெரியும் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு ஆணுடைய மனசு ஒரு ஆணுக்கு தெரியும்னா அப்பாவுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அது தெரியுங்கிறதெல்லாம் கிடையாது, ஆனால் அப்பாவுக்கு தெரியும் நம்ம பிள்ளைக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு. அந்த வகையில் என்னுடைய கஷ்டங்களை நினச்சி என்னுடைய லைஃப்பில் எனக்கு உள்ள பிரச்சனைகள், ஆனால் நான் அதெல்லாம் அவர்கிட்ட பெரிய பார்த்துக்கல, நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவர்கிட்ட தைரியம் சொல்லியிருந்தேன். ஆனால் அவருக்கு என்னென்னா, நம்ம பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுறான், நம்ம பிள்ளைக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, அவன் எல்லாத்தையும் சிரிச்சிட்டே இருக்கான், அவன் மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்கும், மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்கும். இதை நினச்சி என்னுடைய கஷ்டங்களை நினச்சி எங்கள் அப்பா தன்னுடைய உயிரை மாற்றிக்கிட்டாரு. அதுதான் எனக்கு கடைசி வரைக்கும் ஆறாத துயரமாகி போச்சு. அவர் வேற கஷ்டங்கள்னால போயிட்டாரு அப்படின்னா கூட எனக்கு தோணாது. என்னுடைய கஷ்டங்களே வந்து அவரை மாதிரி என்ன உண்மையை சொல்ல போனால் நானே கொண்டுட்டேன் எங்கள் அப்பாவை அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அவர் போனதுக்கு பிறகு இருக்கும்போது அந்த பாசம் எப்போவுமே உண்டு. அப்பாவை தேடும், ஒரு நாள் பார்க்காட்டா கூட தேடும். அப்படியே வீடியோ காலில் அம்மாட்ட பேசிட்டு இருந்தா கூட அந்த ஓரத்தில் அவரை காட்டிட்டாங்கன்னா அப்பா இருக்காரு நிம்மதி. நம்ம எப்போவுமே வீட்டில் இருப்போம்னு தெரியாது, நம்ம இல்லாட்டா கூட அவர் இருக்காரு மலை மாதிரி அப்படிங்கிற. சின்ன வயசுலலாம் எங்கள் அப்பா எனக்கு ஒரு பெரிய ஹீரோ. அவர் ஒரு சண்டியர் ஆகும், பயங்கரமான சண்டியர். அப்போ அவரை பார்க்கும்போதெல்லாம் 4 பேர் அப்படி கெத்தாக அவர் போகும்போது ஒரு 4 பேர் அவருக்கு பயப்படும் போதெல்லாம் நமக்கு திரும்பறாக இருக்கும் அப்படின்னு. அதே நேரத்தில் நல்ல நாலேஜபிள் பர்சனும் கூட, நல்ல உழைப்பாளியும் கூட. அப்போம்லாம் நல்ல தைரியம் கொடுப்பாரு. கடைசியாக அவருக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட அவர் இந்த வார்த்தையை சொன்னார். நான் ஒரு டைமு எதாவது சொல்லமுல கொஞ்சம் சங்கடமாக இருக்கிற நேரம் அவர் அந்த வார்த்தையை சொன்னார், என்ன எதுவாக இருந்தாலும் அப்பா இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் செத்தாவது உன்னை வந்து சரி பண்ணுவேன் அப்படி. அந்த இது வந்து அந்த படத்தில் அவன் கடைசியாக சொல்லுவான். ஆக்சுவலாக இது வந்து நான் என்னுடைய சோகத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தான் ஷேர் பண்ணுறேன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த படத்தில் அவங்க அப்பாவுடைய அந்த விஷயத்தை காட்டும்போது எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சு. நான் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் அப்பாவுடைய ஞாபகம் வரணும். இருக்கிறவங்க சரி, இருக்கிறவங்க நல்லா பார்த்துக்கோங்க, இல்லாதவங்க அவரை நினச்சி பாருங்கள். நான் தினம் நினச்சி பார்க்குறேன். எங்கள் அப்பாவுடைய சோகத்தை என்னால் வந்து மறக்கவே முடியல. வெளியில் சிரிக்கிறேன், ஜாலியாக இருக்கிறேன்.
ஆனா எங்க அப்பா எனக்கு எங்க அப்பா தான் என்னுடைய மிகப்பெரிய சொத்து. அவரு அந்த வார்த்தை சொன்னார். நான் செத்தாச்சும் உன்னுடைய பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன். ஆனா அவர் போன பிறகு உண்மையிலேயே என்னுடைய பிரச்சனைகள் சிலது சரியாக போகுது. சொன்னதை நிறைவேற்றிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த அளவுக்கு அந்த படம் எங்க அப்பா மறுபடியும் ஞாபகப்படுத்தி அதான் சொல்லுவாங்கள, உண்மையிலேயே அவர் சொன்னதை நிறைவேற்றிட்டேன். நான் செத்தாச்சும் உன் பிரச்சனையை நான் சரி பண்ணுவேன். நான் இருக்கேன். உண்மையிலே அது இப்போ சில விஷயங்கள் நடக்கும்போது இதெல்லாம் முடியாது அப்படின்னு நினைப்போம்ல சில விஷயங்கள். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் போய் இப்போ குறிப்பிட்ட நேரத்துல நம்ம எதையுமே தேடி போகாம அதுவே வந்து நடக்கும்போது தோணுது. அப்படிதான் தோணுது. எங்க அப்பா தான் நடத்துறாரு. ஏன்னா மனுஷனுக்கு இவ்வளோ ஃபீலிங்ஸ் என்னைக்குமே நீங்க பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இப்படி ராஜா வேறவன. ஆனா நமக்குள்ளேயும் மனசு இருக்குல்ல. எனக்கு நிறைய சோகங்கள் இருக்கு. எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் விரும்புறவங்கள அவங்க இஷ்டப்படி இன்னும் சந்தோஷமா வச்சுக்க முடியலைங்கிற கஷ்டம் இருக்குது. நிறைய கஷ்டங்கள் இருக்குது மனசுக்குள்ள. அதான் எல்லாத்தையும் ஒரு நாள் சரி பண்ணுவோம். மேலே உள்ளவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற இதில் தான் போயிட்டு இருக்கிறது. ஆனால் அதுலேயும் ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்து இது வந்து முடியவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. எங்கள் அப்பாவோட இழப்பு எனக்கு முடியல. அந்த படத்தில் அவன் அவங்க அப்பா சொல்லும்போது எனக்கு அது ஞாபகம் வந்து அந்த விஷயத்தை அவர் வச்சிருந்தார்ல. உண்மையிலேயே அந்த அப்பா சென்டிமெண்ட்டு அதே மேக்ஸிமம் 99.9% அப்பா அப்படிதான் இருப்பாங்க. வெளியில டெரராக தான் இருப்பாங்க. பையன்கிட்ட பேசலாம் மாட்டாங்க, பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த பையனுக்கு ஒன்றுன்னா அந்த அப்பாவால் தாங்கவே முடியாது. அவனுக்காக உழைக்கணும். மனசுக்குள்ள ஃபுல்லாக அவனை பற்றின எண்ணங்கள் தான் ஓடிட்டு இருக்கும். இன்னைக்கு தருதலையா இந்த டிராகனாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற எக்கச்சக்கமான பிள்ளைகளுக்கு அப்பா என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பிள்ளை அறிவில்லாமல் இருக்கிறான், அவனுக்கு எதையாவது நம்ம பண்ணி வச்சுட்டு போயிடணும். இப்படி தான் அவங்களுடைய மனசு ஓடிக்கிட்டு இருக்கும். இவனுங்க நினைப்பானுங்க நம்ம அப்படி முன்னேறலாம் இப்படி முன்னேறலான்னு. அந்த அப்பா அம்மா சிலவன் நல்லாவும் இருப்பான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவனுடைய அப்பா வந்து இவன் இப்படி இருக்கிறான், அறிவில்லாத பிள்ளையா இருக்கிறான், இப்படி தருதலையா இருக்கிறான், இவனுக்காக நம்ம ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு அவங்க எதையாவது பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. இவனுக்காக எதையாவது உருவாக்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி பசங்க நல்லா இருக்கானுங்க. இந்த மாதிரி டிராகன்ஸுக்கு அதை பெற்ற தந்தைகள் வந்து நல்ல மனிதர்களாக இருக்கிறதுனால அவங்க இவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சகோதரர்கள் எல்லாரும் இந்த டிராகன் படத்தை பாருங்க. அந்த படத்தினுடைய கருவை உணர்ந்துக்குவாங்க. நீங்களும் இப்படி தான் அந்த படத்தை பார்த்தோமா அங்கே போய் ஏய் விசில் அடிச்சோமா ஜாலியாக இருந்தோமா அப்படின்னு இல்லாமல் இன்னைக்கு அரியர் வச்சிருக்கதையே நிறைய பேர் கெத்தாக நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த படம் பாரு அப்போ தான் புரியும் உனக்கு. அரியர் வைக்கிறது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் அப்படின்னு. லைஃப் வந்து ரொம்ப போட்டி நிறைஞ்ச ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. எல்லாரும் இதை பற்றி அதிகமாக பேசுறது இல்லை. சமுதாயத்தை பற்றி பேசுறது இல்லை. ஃபன்னு பற்றியே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம எனக்கு வியூஸ் போகணுங்கிறதுக்காக நானும் அப்படியே ஜாலியான விஷயங்களையே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா காசு வரும். நான் எனக்கு ஆண்டவன் கொடுத்த அந்த வரத்தை நான் கரெக்டாக பயன்படுத்தலை அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கும். அந்த குற்ற உணர்ச்சி நான் பண்ண விரும்பலை. அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிராகன் வீடியோஸ் டிராகன் படம் பாருங்கள். பார்த்து அதனுடைய கருவை உணர்ந்துக்கோங்க. அரியர்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு கிளியர் பண்ணுங்கள். படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பெரியவங்களை மதிக்க கற்றுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் வருங்காலம் உன்னுடைய சந்ததி நல்லதாக இருக்கும். அதே மாதிரி மதிக்க கற்றுக்க. இல்லைன்னா இதோட மோசமாக போயிடும். முக்கியமாக அப்பா அம்மா 2 பேரையும் நீ எப்பவும் போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு இல்லை, பார்த்துக்கோங்க நல்லபடியாக. கஷ்டப்படுத்தாதீங்க அவங்கள. நீங்கள் டிராகன்ஸாக இருக்கிறதுனால கஷ்டப்படுறது நல்ல மனிதர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய தாயும் தந்தையும் தான். அப்படி கஷ்டப்படாமல் நீங்களும் நல்ல மனிதர்களாக மாற பாருங்கள். யாரையும் ஏமாற்றாத, எத்தாத, யார் மேலேயும் பொறாமை கொள்ளாத, நல்ல வழிகளை தேர்ந்தெடு. குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்காத. அந்த ஆன்லைன் கேமிங்கு, அப்புறம் வந்து ஆன்லைனில் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கான இந்த விஷயங்கள் இருக்குது. இது இந்த என்ன லோன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அது 10,000 லோனு 2,000 லோனு இது எடுக்கிறது. குறுக்கு வழியில் முன்னேறதுக்கு நம்ம அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு தவறான வழிகளை சிந்திக்கிறதுக்கு இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இந்த கேஜிஎஃப் இந்த மாதிரி கடத்தல் சம்பந்தமான நிறைய படங்கள் வருதுல்ல, அதை முன்மாதிரியாக எடுக்காமல் இந்த படங்களை முன்மாதிரியாக எடுத்து வாழ்க்கையில் முன்னேற பாருங்க. பை பாய். எங்கள் அப்பாவை நான் மிஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லோரும் உங்கள் அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. அம்மா அப்பாவை நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. கொஞ்சமாவது அவங்கள்ட்ட பாசமாக ஒரு ஸ்மைலாவது பண்ணுங்க. ஓகே, புறவு மிஸ் பண்ணாதீங்க. இருக்கும்போது மிஸ் பண்ணிட்டு இல்லாத போது மிஸ் பண்ணுறதுல எந்த யூஸும் இல்லை. ஓகே ஓகே, பை பாய். நான் உங்கள் ராஜா பேரன்.